ஒரிஜினல் மதுரைக்காரங்க கையில செய்யற வாழை இலை அசைவ கறி விருந்த சென்னையில நீங்க சாப்பிடணுமா? அதுக்கு முன்னாடி நேத்து ஞாயிற்றுக்கிழமை சென்னையில மண்ணுக்கும் மக்களுக்கும் நிறுவனர் எங்கள் பாசமிகு அண்ணன் நடிகர் சௌந்தரராஜா தலைமையில ஒரு ஆலோசனை கூட நடந்தது. மாதந்தோறும் மண்ணுக்கும் மக்களுக்கும் அறக்கட்டளையில இந்த கூட்டம் நடக்கும். கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நியூ இயர் ட்ரீட்டுக்காக எங்க அண்ணன் சௌந்தரராஜன் மதுரைக்காரங்க, அவங்க சொந்தக்காரங்க சென்னை முகப்பேர்ல பாண்டியன் என்ற ஹோட்டல வச்சிருக்காங்க. விருந்துனா இதுதாங்க விருந்து. ஐயோயோயோ அப்படியே மதுரை போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. வாழை இலையை நல்லா குளிப்பாட்டிட்டு கேசரி சூப்போட ஸ்டார்ட் பண்ணி சௌந்தரராஜன் கையாலேயே எல்லாமே அவரே பரிமாறினாருங்க. ஒரு பக்கம் சிக்கன் 65, தோசை, கோபி மஞ்சூரியன், அதுக்கப்புறம் பரோட்டா, அதுக்கு மேல நம்ம ஊர் சால்னாங்க. அது இந்த ஊர்க்காரங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப பாருங்களேன், அந்த பரோட்டால அப்படியே ஊறி இருக்கா பாருங்க, நல்ல கொல நல்ல பெசஞ்சு ஐயோ எச்சி ஊறுதுங்க. இப்பவே பரோட்டா சாப்பிட்றதுக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண அப்படின்னா சிக்கன் 65 பிச்சு வச்சுட்டு அதுக்கு மேல அந்த கோபி மஞ்சூரியன், அதுக்கப்புறம் அவுச்ச முட்டை இதெல்லாம் வச்சு எடுத்து சாப்பிட்டேன்னு வைங்களேன், சும்மா டம்முன்னு அடிக்கும். அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி, அதுல போட்டிருக்க சிக்கன் எல்லாம் சாஃப்டா வந்தது. அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ரைஸ், அதுக்கப்புறம் கொத்து பரோட்டாங்க. ஐயோ, நீங்க மதுரை ஃபுட்டை சென்னையில சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா சென்னை முகப்பேர்ல இருக்கிற இந்த பாண்டியன் ஹோட்டல்ல ட்ரை பண்ணுங்க. டாடா. இன்னொரு விஷயம், இது ப்ரமோஷன் கிடையாதுங்க. மதுரை ஃபுட்டை நிறைய பேர் சாப்பிடணும்னு நினைப்பீங்க, அந்த மாதிரி ஆளுங்களுக்காக தான் இந்த வீடியோவை போட்டேன். சரியா? டாடா.